ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரர்களால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை, ஆதாரபூர்வமான வரலாற்றை தெரிந்துவிட்டு அடுத்தபடியாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் அறிந்துவிட்டு மூன்றாவதாக நூஹ் நபியுடைய வரலாற்றை பற்றி அறிந்து வருகிறோம். நூஹ் நபி அவர்களை பொறுத்தவரை அவர்கள் செய்த பிரச்சாரம், மக்களுக்கு செய்த போதனை, இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்களை இறைவன் கப்பலில் ஏற்றி காப்பாற்றிய செய்தியிலே நேற்றைய தினம் நம்ம நிறுத்தி இருக்கிறோம். இந்த கப்பலில் ஏற்றி காப்பாற்றிய சம்பந்தமாக வேறு பல வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வார்த்தைகளை கொண்டு குறிப்பிடுகிறான். 21வது அத்தியாயம் 76, 77 ஆகிய இரு வசனங்களில் உனூஹன் இதுநாதா மின் கபுல், நூஹ் நபி இதற்கு முன்னர் பிரார்த்தனை செய்தார். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டு ஃபனஜ்ஜைனாஹு வ அஹ்லஹு, அவரையும் அவரது குடும்பத்தினரையும் காப்பாற்றினோம். மினல் கர்பில் அலீம், மகத்தான துன்பத்திலிருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல இருந்து என்ன வழங்குதுன்னா, நூஹ் நபி அவர்களுடைய குடும்பத்தார்களும் நல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வழங்குது. ஆனா விதிவிலக்கு இருக்குது. அவங்க குடும்பத்தில் உள்ள மற்ற எல்லாருமே நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க என்பதை இந்த வசனத்திலிருந்து விளங்குறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் நாம காப்பாற்றணும் அப்படிங்கிறான். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றும் பொழுது சொல்றான், ஃபஅவ்ஹைனா இலைஹி அனிஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹீனா. 23வது அத்தியாயம் 27, 28, 29. ஏன் பல வசனங்கள் எடுத்து காட்டுறோம்னா, ஒவ்வொரு இடத்துல சொல்றதை விட இன்னொரு இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ஒரு புது விஷயம் கிடைக்கும். அல்லாஹ் திருப்பி திருப்பி பல இடத்துல சொல்றான்டாலும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டான். ஒரு இடத்துல சொன்னதுல இருந்து இன்னொரு வித்தியாசமா ஒரு செய்தி வரும், அதுல இருந்து ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும். இதுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஅவ்ஹைனா இலைஹி, நூஹுக்கு நாம் அறிவித்தோம், அனிஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹீனா, நமது கண்காணிப்பிலும் நமது கட்டளைப்படியும் கப்பலை செய். ஃபைதாஜா அம்ருனா, நமது கட்டளை ஃபாரத் தன்னூர், அந்த நீர் பொங்குகிற நேரத்தில் ஃபஸ்லுக் ஃபீஹா மின் குல்லின் ஸௌஜைனி இஸ்னைனி, ஒவ்வொன்றிலும் 2 ஜோடிகளை ஏற்றுக்கொள்வீராக. அஹ்லக, உமது குடும்பத்தினரையும் ஏற்றுக்கொள்வீராக. இல்லாமன் சபக அலைஹில் கௌலு மின்ஹும், அவர்களில் யாருக்கு எதிராக என்னுடைய விதி முந்திவிட்டதோ அவர்களை தவிர மற்ற குடும்பத்தாரை எல்லாம் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபைதஸ்தவைத அன்த வ மம்மாக்க அலல் ஃபுல்கி, நீயும் உன்னோடு கப்பலில் இருக்கிறவர்களும் அந்த கப்பலில் ஏறி அமர்ந்த உடனேயே ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன் என்று சொல்லுங்கள். அநியாயக்கார கூட்டத்திலிருந்து எங்களை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி அமருங்கள். இன்னும் காப்பாற்றவே இல்லை, அவ்வளவு நம்பிக்கை சொல்றான் அல்லாஹ். கப்பல்ல ஏறி உட்கார்ந்த உடனேயே அநியாயக்கார கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்ம காப்பாத்தினான், அழிய போறாங்க என்று நீங்கள் சொல்வீர்களாக. மேலும் குர் ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கம் அன்த கைருல் முன்சிலீன், மேலும் நீங்கள் கூறுங்கள். நூஹ் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். என்ன கட்டளையிடுறான்னு கேட்டா, கப்பல்ல ஏத்தியாச்சு. இந்த கப்பல் எங்க போய் நிக்கும்? அந்த இறங்குற இடம், ஒதுங்குற இடம் ஒரு இருக்கணுமா இல்லையா? வெள்ளமெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இடமும் ஒழுங்கானதா இருக்கணும்ல. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துவா அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற துவா இது. நீங்களும் பயணங்கள்ல புறப்பட்டு போகும்போது தெரியாத ஊருக்கு போறீங்க, பம்பாய்க்கு போறீங்க, அங்க போய் மாட்டிக்கிற கூடாது, பிரச்சனைகள் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு துவா இது. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்த துவா, பிரார்த்தனை. அவங்க அல்லாஹ் என்ன கேட்க சொல்றான்னு கேட்டா, ஒக்குள் நீங்கள் சொல்லுங்கள்,
ரப்பி அன்சில் நீ இறைவா என்னை தங்க வைப்பாயாக, மன்சிலம் முபாரக்கன் பரக்கத்தான உன்னுடைய பாக்கியம் பொருந்திய ஒரு இடத்துல நீ எங்க தங்க வைப்பாயாக, அந்த கைருள் முன்சிலீன் தங்க வைப்பவர்கள் நீதான் சிறந்தவன். நம்ம ஒரு இடத்துக்கு இருந்து புறப்பட்டு போறோம், போற இடம் என்ன ஏதுன்னு தெரியாது, நமக்கு ஆதரவு இருக்குமா, அரவணைப்பு இருக்குமா, நமக்கு ஏதாவது ஒத்துழைப்புகள் கிடைக்குமா, தனியா அனாதை விடப்பட்டுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்ச உணர்வு இருக்குமே. ஆனால் அந்த நிலையில நூஹ் நபி இருந்தார். மேலே ஏறி உட்கார்ந்தாச்சு, வெள்ளம் பெருக்கிறது போகுது, எந்த ஊருக்கு போற எல்லாரும் அழிஞ்சு போயிடுது, அவர் போய் இறங்குற இடம் காரா சரியா என்ன எது ஒண்ணு வழங்கல. இந்த மாதிரி திக்கற்ற நிலையில இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லிட்டு ஏறுங்க, இதை சொல்லணும். எதை சொல்லணும்? ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கன் வந்த கைருள் முன்சிலீன். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, பாக்கியமான இடத்துல அல்லாஹ் நீ தங்க வச்சிரு, இங்க இருந்து போறேன், அந்த போற இடம் எனக்கு பரக்கத்துள்ளதா இருக்கணும், உன்னுடைய மறைமுகமான அருள் கிடைக்கிற இடமா இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சொன்னா, அதே மாதிரி பாக்கியம் பொருந்திய ஒரு பகுதியில கொண்டு அல்லாஹ் அவங்களை இறக்கணும், ஜூதி மலையில இறக்கணும் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு பிரார்த்தனை இருக்கு. அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அஞ்சைனாஹு அவரையும் நாம் காப்பாற்றினோம், வமம்மாஹு அவரோடு இருந்தவர்களையும் காப்பாற்றினோம், ஃபில் ஃபுல்கில் மஸ்ஹூன் அடைத்து நிரப்பப்பட்ட கப்பலில். அந்த கப்பல்ங்கிறது பெரிய தாராளமான இடமெல்லாம் அதுல இருக்கல. இந்த கப்பல் எப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நீங்க அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறீர்கள இப்படி ஃபில் ஃபுல்கில் மஸ்ஹூன் என்று சொல்றான். மஸ்ஹூன் என்று சொன்னால் நிரப்பப்பட்ட கப்பல்ல வைத்து அவரை காப்பாற்றினோம். கப்பல்ல ஃப்ரீயா விளையாடுறதுக்கு இடம் கிடையாது, கப்பல்ல சினிமா தியேட்டர் எல்லாம் கிடையாது. இப்ப இருக்குல்ல கப்பல்ல என்னென்ன வேண்டாம் இருக்கு. இப்ப உள்ள கப்பல்கள்ல உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே கிடைக்கும் இப்ப உள்ள கப்பல்ல. அந்த மாதிரி அவர் செய்ய முடியுமா? அந்த காலத்துல அதெல்லாம் செய்ய முடியாது. யானையில இருந்து கழுது வரைக்கும் பன்றி வரைக்கும் ஏற்றி வச்சிருக்குது, எல்லாத்துலயும் ஒரு ஜோடி. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில அவருக்கு எதுவுமே வசதிகள் இருக்காது. அந்த கப்பல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போனோம்னு சொன்னா, ரொம்ப நெருக்கடியான கப்பல். நெருக்கடி அந்த மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கணுமே தவிர, சாஞ்சிக்கலாமே தவிர, பெரிய பெரிய ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி கொள்ளவும் முடியாது. நிரப்பப்பட்ட கப்பலில் வைத்து அவரையும் அவரோடு இருந்தவர்களையும் நாம் காப்பாற்றி, சும்மா அகர்கனல் பாக்கி பெரியவர்களை மூழ்கடித்து விட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கப்பல் எப்படி இருந்தது என்பதையும் 26வது அத்தியாயம் 118 119 ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த கப்பலை அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இது மூழ்கடிச்ச பிறகு இந்த கப்பல் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா, கஸபத் கப்லஹும் கௌமு நூஹின் நூஹுடைய சமுதாயத்தவர்கள் இதற்கு முன் பொய்யர் என கருதினார்கள். கஸபு அபுதனா நமது அடியாரை பொய்யர் என்று சொன்னார்கள். மஜ்னூன் அவர் பைத்தியக்காரர்கள் சொன்னார்கள் அப்படின்னு. என்ன செஞ்சோம்? கப்பல்ல ஏற்றின உடனே அடுத்து அல்லாஹ் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டா, ஃபதஹனா அபுவாப சமாய் வானத்தினுடைய வாசல்களை எல்லாம் திறந்து விட்டோம், பிமாயின் முன்ஹமிரின் கொட்டுகின்ற தண்ணீரை கொண்டு திறந்து விட்டோம். மேலிருந்து கொட்டோ கொட்டி என்று தண்ணீர் கொட்டியது. பூமியிலே நீரூற்றுகளை பீரிட்டு ஓட செய்தோம், பூமியில நீரூற்றுகளை பீரிட்டு ஓட செய்தோம். பல்தக்கல் மாவு அல அமரின் குதிரை, மேல உள்ள தண்ணீரும் கீழே உள்ள தண்ணீரும் ரெண்டும் ஒன்னா சந்தித்துக் கொண்டது. அங்கிருந்து கொட்ட இங்க இருந்து ஏற அது மாதிரி ஏற்பட்டு விட்டது. அமல்நாகு அலாதால் இந்த கப்பல் இருக்குல்ல, எந்த மெட்டீரியல்ல செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, மெட்டீரியலே எல்லாம் சொல்றான். பலகையும் ஆணியும் எல்லாம் சொல்றான். பலகையில செய்யப்பட்ட கப்பல் உன்னோட ஒன்று ஜாயின்ட் ஆணி பலகைகளும் ஆணிகளும் உடைய கப்பலின் மீது அவரை செலுத்தினோம். இந்த கப்பல் எதனால் செய்யப்பட்டிருக்குன்னா, அது பலகையினால் செய்யப்பட்டுச்சு, ஆணியும் அறையப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அது ஓடியதும் நமது கண்காணிப்பில் தான் ஓடியது. அது இறங்குனதும் நமது கண்காணிப்பு, ஏறும் நம்ம கண்காணிப்புல, அது ஓடுனது நமது கண்காணிப்புல தான் ஓடியது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அவரை காப்பாற்றின செய்திகளை சொல்லிடுவான். இருக்கிறவங்களுக்கு கேட்கும். அடுத்தது இந்த கப்பலை அல்லாஹ் என்ன சொன்னாங்க, காப்பாற்றியாச்சு.
அல்லாஹ் பேசும் பொழுது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, இப்படி ஒரு கப்பல் மலையில உட்கார்ந்து அந்த மலையில இருந்து நினைஞ்சிருக்கிறான், கண்டுபிடிச்சு ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறோம் அந்த இதுக்கு மைக்கு சரி. அப்ப இந்த கப்பலை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வழக்க தரக்குனாக ஆயத்தன், அந்த கப்பலை அத்தாட்சியாக நாம் விட்டு வைத்திருக்கிறோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட இந்த கப்பல்லாம் கண்டுபிடிக்கப்படல, அப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரியான மலை ஏறக்கூடிய அம்சங்கள்லாம் இருக்கவில்லை. அப்ப கப்பலை இருக்கிற இடமே தெரியாத நேரத்தில் வேற எந்த இது இந்த சம்பவங்களை வேற வேற வேதங்கள்லாம் சொல்லுகிறது. இந்த நூஹ் நபியுடைய கப்பல் மேற்ற பழைய ஏற்பாடுகள் புதிய ஏற்பாடுகள்ல எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, புதிய ஏற்பாடுல இல்ல பழைய ஏற்பாடுல பல ஆகமங்கள்ல எல்லாம் அது சொல்லப்படுகிறது. யூதர்களுடைய வேதங்களில் இதை பத்தி இந்த வெள்ளப்பிரளயை பத்தி நூஹ் நபினா நோவாப்பாங்க, நோவா காலத்து வெள்ளப்பிரளயத்தை பற்றி அவங்க வேதங்கள் எல்லாம் பேசுகிறது. ஆனாலும் அந்த கப்பலை பாதுகாத்து வச்சுக்கிறோம்னு பேசல. அல்லாஹ் குர்ஆன் மட்டும் தான் பேசுகிறது. இந்த சம்பவத்தை ஏறக்குறைய இப்படி பேசுகிறது. நூஹ் நபியுடைய கப்பல் மேற்ற பொறுத்த வரைக்கும் அந்த இதே மாதிரி ஏறக்குறைய பேசினால் கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வழக்க தரக்குனாக ஆயத்தன், அந்த கப்பலை ஒரு அத்தாட்சியாக நாம் விட்டு வைத்திருக்கிறோம். ஹல்மி முத்தகீர், சிந்திப்போர் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். டேய் மலைக்கு மேல ஒரு கப்பல் பாருங்கறாங்க, அல்லாஹ் தூண்டுறான் நம்மள. நான் சொல்ற பொய் இல்ல, இது நடந்துச்சுங்கிற உனக்கு நம்ப முடியல. அப்படி மலை உயரத்துக்கு எப்படி வெள்ளம் போயிருக்கும், அவ்வளவு உயரத்துக்கு வெள்ளம் வருமா? அதிகபட்சமா போனா என்ன ஒரு மனிதனை மூழ்க கடிக்கிற அளவுக்கு போகலாம், அல்ல ஒரு பனைமர உயரத்துக்கு வேண்டா போகலாம். ஒரு மலை உயரத்துக்கா வெள்ளம் வரும்? மலைக்கு மேல மலையை மறைச்சிற அளவுக்கு போனா தானே மலையில போய் கப்பல் உட்காரும். அப்ப மலைக்கு மேல தண்ணீர் போனா தான் அந்த கப்பல் அப்படி மலைக்கு மேல சக்குன்னு உட்கார முடியும். அப்ப அது மாதிரி உட்கார்ந்துச்சுன்னு எல்லாம் சொல்றான். இதுல உனக்கு சந்தேகமா இருக்குதா? கப்பலை விட்டு வச்சிருக்கிறாங்க. திருக்குறான்ல என்ன சொல்றான்னு கேட்டா, வழக்க தரக்குனாக ஆயத்தன், அந்த கப்பலை அத்தாட்சியாக நாம் விட்டு வைத்திருக்கிறோம். ஹல்மி முத்தகீர், சிந்திப்பவர்கள் இல்லையா, ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். 54வது அத்தியாயத்துல 15வது வசனம். ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் கேட்கல, இன்னொரு இடத்துல கேட்கிறான். கௌமு நூஹின் லம்மா கஸபு ருசுல, அவர்கள் தூதர்களை பொய்யென கருதிய பொழுது அகரக்னாகும், அவர்களை நாம் மூழ்கடித்து விட்டோம். வஜஅல்நாஹும் லின்னாஸி ஆயா, மக்களுக்கு அத்தாட்சியாக அதை ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி 25வது அத்தியாயத்துல 37வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுவும் ஒரு அத்தாட்சி அப்படிங்கிறான். அதே மாதிரி 29வது அத்தியாயத்துல 15வது 3 இடத்துல அல்லாஹ் சொல்றான். இந்த கப்பல் அத்தாட்சியா இருக்குது என்பதை 3 இடத்துல அல்லாஹ் பேசுகிறான். 29வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅன்ஜைனாஹு, அவரை காப்பாற்றினோம், வஅஸ்ஹாப ஸஃபீனத்தி, கப்பலில் இருந்தவர்களையும் காப்பாற்றினோம், வஜஅல்நாஹா ஆயத்தன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அதை அத்தாட்சியாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இல்ல, அகில முழுமைக்கும் அதை நாம் ஒரு அத்தாட்சியாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப அந்த மலைக்கு மேல ஒரு கப்பல் ஒண்ணு உலகத்துல இருக்கு, போய் தேடிப்பாரு, நான் விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி 1200 1300 ஆண்டுகள் சென்ற நூற்றாண்டு தான், 1300 வருஷத்துக்கு பிறகு கப்பலை கண்டுபிடிக்கிறான். அல்லாஹ் சொன்ன பிறகு 1300 வருடங்களாக கண்டுபிடிக்கல. ஏன் அப்பவே கண்டுபிடிச்சா என்ன நீ கேட்கலாம். அப்பவே கண்டுபிடிக்க கூடாது. அப்பவே கண்டுபிடிச்சோம்னா இந்த மனுஷனுக்கு இந்த அறிவுலாம் அப்ப கிடையாது. எந்த அறிவு? ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதுல உள்ள அணுக்களையும் அதுல உள்ள செல்களையும் பார்த்து விட்டு இது இத்தனை வருடத்துக்கு பழமையானது ஒரு நாலேஜ் இருக்க, அந்த நாலேஜ் இருக்கிற காலத்துல கண்டுபிடிச்சா தான் அது கரெக்டான செய்தி வெளியே வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கண்டுபிடிச்சு எடுத்தான்னு வைங்க, அவன் சோறாக்கி தின்னு போயிருவான். அந்த பலகை எடுத்துட்டு போய் என்ன செய்வான், விறகுக்கு பயன்படுத்தி சாப்பிட்டு போயிருவான். அந்த காலத்துல எவனா எடுத்திருந்தாண்டா, அந்த காலத்துல உள்ள மக்கள் ஏறி போய் பார்த்து ஒரு வேலை எடுத்தாங்கன்னா இப்படியா சிந்திக்க போறாங்க? இவன் என்ன செய்யறான், இந்த காலத்துல எடுத்தான்னு சொன்னா இது எத்தனை வருஷத்துக்கு முந்தினது, ஒரு ஒரு இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும், இது எந்த அளவுக்கு இதுல உள்ள சேஞ்ச் ஏற்பட்டிருக்கிறது, இதை வைத்துக் கொண்டு இது எவ்வளவு காலத்துக்கு முந்தியது, இது எப்படி மேல வந்ததெல்லாம் ஆராய்வான அந்த மாதிரியான ஒரு காலம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்பதான் அப்ப அத்தாட்சி ஆகும். இல்லைன்னா அல்லாஹ் அத்தாட்சியமா இல்லாம போயிருக்க போறோம். அல்லாஹ் என்ன செய்யறான்னா எந்த காலத்தில் எடுத்தால் அது பற்றிய செய்தி வெளி உலகத்துக்கு வருமோ அது வரைக்கும் அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருந்து அகிலத்துக்கு அத்தாட்சியா விட்டு வைத்ததை நம்ம வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ் அற்புதமா அதை நிலைநாட்டி காட்டிருக்கான். நம்ம நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு. இதுக்கு முந்தின நூற்றாண்டு மக்களுக்கு எல்லாம் என்னென்ன விளங்கி இருக்காது, நம்ம விட்டு வைக்கிறாங்களா என்னத்தை விட்டாங்க யாரு அப்படின்ட்டு போயிருப்பாங்க. இந்த சென்ற நூற்றாண்டுல வாழ்ந்த மக்கள் எல்லாம் இந்த கப்பலை கண்டுபிடிக்கப்படாத காலத்துல இதை வாசிச்சாங்கன்னா என்ன வழங்கிட்டு போயிருப்பாங்க, என்னமோ எல்லாம் விட்டுருக்காங்க நமக்கு விளங்கல, எங்கேயாவது எல்லாம் விட்டு வச்சிருப்பாங்க இப்படின்னு போயிருப்பாங்க.
அப்ப இதை கண்டுபிடித்த பிறகுதான் என்ன செய்யப்படுகிறது, இது அல்லாஹ் அத்தாட்சியை விட்டு வச்சு நமக்கு தெரிய வருகிறது. அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உறுதியாயிடுது. இவ்வளவு பெரிய பிரளயம் ஏற்பட்டதும், அந்த பிரளயத்தில் உலகத்தை எல்லாம் அது மூழ்கடிக்கிற அளவுக்கு தண்ணீர் பிரவாகித்ததும், அதுக்கெல்லாம் ஒரே சான்று அந்த கப்பல் அங்க இருக்கிறது. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கப்பல் அங்க மேல இருப்பது அதற்கான சான்றாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மேட்ராச்சா. அடுத்தது நூஹ் நபியுடைய கப்பல் மேட்ரு. இந்த கப்பல் உங்களுக்கு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா டிவியில போடுவாங்க, இன்செர்ட் பண்ணிடுவாங்க. அந்த காட்சிகள்லாம் இருக்கிறது, அந்த கப்பல் அதனுடைய வீடியோ விஷுவல்லாம் இருக்கிறது. டிவியில பாக்குறாங்கல்ல, நாளைக்கு பார்ப்பாங்கல்ல, அவங்க பார்ப்பாங்க, உங்களுக்கு பார்க்கல. அவங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த காட்சிகள்லாம் அதில் போட்டு விட்டுருவோம், அது டிவியில பார்த்துக்கிடுவாங்க. சரி, வேணும்னா அதுக்கு தனியாக வாங்கி நீங்க பார்த்துக்கிற வேண்டியது. அப்ப இது ஒன்னாச்சு அவர் வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டிய. அதுதான் கப்பலை பத்தி ரொம்ப சொல்லல, காட்சியா பார்த்துக்கிடுவாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த நூஹ் நபி அவர்கள் எவ்வளவு காலத்திற்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர அதுக்கு முந்தி வாழ்ந்த எந்த நபிக்குமே இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு குறிப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர அதுக்கு முந்தி வாழ்ந்த ஈசா நபி ஆகட்டும், மூசா நபி ஆகட்டும், குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் குறிப்பு கிடையாது. அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த சமுதாய மக்கள் ஏதாவது சொல்லுவாங்க, இல்லாம இருக்காது. ஈசா நபிக்கு ஒரு காலம் சொல்லுவாங்க, மூசா நபிக்கு ஒரு காலம் அவங்க சொல்லுவாங்க. குர்ஆன்ல எந்த நபியாவது வாழ்நாளை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானான்னு கேட்டா சொல்லல. ஹதீஸ்ல எந்த நபியை பத்தியாவது வாழ்நாள் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஹதீஸ்ல வரக்கூடிய வாழ்நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வருது. குர்ஆன்ல வர்ற வாழ்நாள்னா அவருக்கு மட்டும்தான் வருது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் எவ்வளவு நாள் வாழ்ந்தாருங்கிற விவரமும் சேர்த்து கிடைக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட இதை வச்சுக்கிட்டு ஒரு 1000 வருஷம் அப்படிதான் பலவீனமான ஹதீஸை வைத்து தான் சொல்ல முடியுமே தவிர, ஆதாரபூர்வமான ரிக்கார்டை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க தெரியாது. அது மாதிரி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க தெரியாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, பலவீனமான அந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு 100 வயசுன்னு சொல்லலாம். ஆதாரபூர்வமான ஹதீஸ் அடிப்படையில் அதுவும் தெரியாது. சுலைமான் நபிக்கு தெரியாது. ஒரு நபிக்கு நமக்கு தெரியாது, ஒரே ஒரு நபிக்கு தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மட்டும் 950 வருஷம் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் நபியை அவருடைய சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின், அவர்களோடு அவர் 1000 ஆண்டுகள் தங்கினார், வாழ்ந்தார். லபிஸனா வாழ்ந்தார். லபிஸ ஃபீஹிம் அவர்களோடு அவர் வாழ்ந்தார். அல்ஃப ஸனத்தின் 1000 வருடங்கள் வாழ்ந்தார். இல்லா 50 ஆமா, 50 குறைவாக. அப்படிதான் அரபில சொல்லுவாங்க. நம்ம 950 ஒரு சொல்ல போட்டுருவோம். அரபில சொல்வதாக இருந்தால் 1000க்கு 50 குறையன்னு தான் பேசுவாங்க. அதனால என்ன செய்யறதுன்னு கேட்டா அல்லாஹ் அதே ஸ்டைல்ல பேசுறான். லபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 50 ஆண்டுகள் குறைவாக 1000 ஆண்டு. அது 950 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார். ரொம்ப நீண்ட நெடுங்காலம் ஆயுள் கொடுக்கப்பட்டு அவ்வளவு காலம் இந்த மக்களுக்கு போட்டு பிரச்சாரம் பண்ணி, அவ்வளவு காலம் பிரச்சாரத்துக்கு பிறகு கூட கொஞ்சோண்டு பேர்னால வந்திருக்கிறாங்க என்றதுக்கு பிறகு வரவே மாட்டார்கள் என்று அல்லாஹ்வும் சொன்ன பிறகுதான் அவர் அல்லாஹ்ட்ட கையேந்தினார். சும்மா அவசரப்படல, 4 வருஷம் 3 வருஷம் அவசரப்படல. நூஹ் நபியே எப்படி பட்டிருக்காருன்னு நீங்க நினைக்க கூடாது. நூஹ் நபி இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நூஹ் நபியுடைய அந்த பிரச்சாரத்துக்கு ஏற்பட்ட கதியை வச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் இருக்குதுங்க. நம்ம ஒரு 1980களில் தௌஹீத் பிரச்சாரத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போனோம் இல்லையா? 80களில் தான் அந்த வேலைகள் நடக்குது தமிழ்நாட்டில். உலகம் பூரா நடந்தாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப லேட். இலங்கை கேரளாவில் நமக்கு கொண்டு போயிருந்தாங்க. தமிழ்நாட்டில் 1980 82 அந்த வாக்குல தான் தௌஹீத் பிரச்சாரம் செய்யப்படுது. இன்னைக்கு இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை 20 வருஷம் 25 வருஷம் 15 வருஷம் ஆகுதா? 80னா 20 வருஷம் ஆச்சு. 22 வருஷத்துல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கணிசமான மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்கிற காட்சியை பாக்குறீங்க. ஒரு 22 வருஷத்துல இவர் 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு ஆள் கணக்குல கூட வந்துக்க மாட்டாங்க. இவங்க இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள்னா கூட ஒரு 1000 பேர் இருக்குமா இல்லையா? 950 பேர் அந்த கணக்குல கூட வரல. ரொம்ப குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொண்டார்கள் சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, பிரச்சாரத்தில் ஈடுபடுற நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? 4 நாளைக்கு சொல்லுவோம், கேட்க மாட்டானா? வாங்கடா எல்லாம் சரிப்பட்டு வராங்க, நமக்கு நம்ம சொல்லிங்க கேட்க போறாங்க. 4 நாள்ல விரக்தி ஆயிரும். 10 பேரை சொல்லுவோம், ஒருத்தன் கேட்க மாட்டான், ஒரே எதிர்ப்பா இருக்கு. அந்த 3 பேர் உட்காந்துக்கிட்டு இருப்போம், கலந்துடுற. 1 வருஷம் பார்ப்போம், 2 வருஷம் பார்ப்போம், என்னடா 3 4 இருக்கு 5 இருக்கு 50 காணாம, கேட்க மாட்டாங்கிறாங்களா? நம்ம 5 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறோம், 6 பேர் தான் இருக்கிறோம் என்று நினைத்து என்ன செய்யறோம்? 1 வருஷத்துக்குள்ளேயே நம்ம டவுன் ஆகி போயிடுறோம், தளர்ந்து போயிடுறோம். நூஹ் நபி நினைச்சு பார்க்கணும். 950 வருஷம் அவருக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம சொல்வதில் தவறுகள் ஏற்படலாம்.
நம்முடைய பிரச்சார முறை தவறாகி போய்விடலாம், நம்முடைய நடத்தைகள்ல பழைய ரெக்கார்டுகள் மோசமா இருக்கலாம். அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மெசேஜ் மக்கள்கிட்ட போறதுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க திருந்தி நீங்க சொல்லுவீங்க, ஓ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நேற்று என்ன அப்படின்னு கேட்டுவானா இல்லையா? அது மாதிரி நூஹ் நபியிட்ட கேட்க முடியுமா? அவருக்கு அந்த மாதிரி மோசமான ரெக்கார்டு இருந்திருக்குமா? இருக்காது. நபிக்கு எப்படி இருக்காது? கெட்ட செயல்கள் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம எத்தனை தப்புகளை செஞ்சு திருந்தி இன்னைக்கு மக்களுக்கு போய் சொல்ல போவோம். திருந்தி போனாலும் இவன் என்ன பேசுவான்னு கேட்டா நேற்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டுருவான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத மோசமான பேக்ரவுண்ட் நமக்கு இருக்கிறது. நல்ல பேக்ரவுண்ட் அவருக்கு இருக்கிறது. அல்லாஹ்விடம் இருந்து வஹி தொடர்பு இருக்கிறது. கரெக்டா தான் உலகம் செய்வாரு. சரியான அணுகுமுறையில அவர் பேசுவாரு. இத்தனைக்கும் போக அல்லாஹ்வுடைய அத்தாட்சி வரை காட்டிக்குவார். நபிங்கிறதுனால சில அற்புதங்களை வேற அப்படி எடுத்து காட்டணும். எல்லா நபிக்கும் அற்புதம் கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கிறான். அது ஏற்கனவே நம்ம நபிமார்களுடைய இலக்கணத்துல பேசி இருக்கிறோம். அப்ப எல்லா நபிக்கும் அற்புதம் இருக்கிற மாதிரி அவர் என்ன அற்புதம் காட்டினார் நமக்கு சொல்லப்படல. இந்த அற்புதம் மட்டும் தான் சொல்லப்படுது. கப்பல்ல வச்சு காப்பாற்றின அற்புதம் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர வாழ்ந்திருக்கிற காலத்துல என்னென்ன அற்புதம் செய்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனா கண்டிப்பா எல்லா நபியும் அற்புதம் செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த அற்புதத்தை இவ்வளவுக்கு பிறகும் வருஷம் 950 அற்புதம் வேற, இறை தூதர்ங்கிற வகி வேற, இவ்வளவுக்கு பிறகு கொஞ்சம் பேர் ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம சொன்ன எப்படி ஏத்துக்குவாங்க? நம்ம ரொம்ப சந்தோஷமா படணும், 20 வருஷத்துல போட்டு ஆச்சரியப்பட படணும். நமக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம தளர தேவையே இல்லை. ஒருத்தரும் கேட்காட்டா கூட நீ தளர வேண்டியதில்லை. உங்க 63 வயசுல கத்துறீங்கன்னு வைங்களா, 63 வயசு வரைக்கும் கத்தி மூத்தா போயிடுறீங்க, ஒருத்தரும் கேட்கல, நஷ்டமாயுது. நூஹ் நபியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, நமக்கு நஷ்டமா ஒன்றும் கிடையாது, நம்ம பெருசா ஒன்றும் இழந்துடல. இப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம நினைத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது நூஹ் நபியுடைய வரலாறு 950 வருஷத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது ஒரு ஆதாரம் இருக்கு. இது எங்க இருக்குன்னு கேட்டா 29வது அத்தியாயத்துல 14வது வசனத்தில் இருக்கிறது. 15வது வசனத்தில் அத்தாட்சி ஆக்கினோன் இருக்கிறது அதே சூறாவுல. அதுலயே முந்தின வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா அவரை 950 வருஷம் வாழ்நாள் கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அடுத்தது நூஹ் நபியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா? நூஹ் நபிக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவி சரியான முறையில் அவங்க நடக்கல. நபிக்கு துரோகம் செய்தார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிக்கு செய்யற துரோகம் என்பது அது பிரச்சாரத்தில் செஞ்ச துரோகமா தான் இருக்கணும். நபிக்கு செய்யற துரோகம்னா என்ன? அவர் இறை தூதர் அங்க இருக்க இந்த பொம்பளைய இணை வைக்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நூஹ் நபியுடைய மனைவி சரியான ஒரு இவருக்கு ஆதரவா இல்ல, இவருக்கு சப்போர்ட்டா இல்ல. இதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா திருக்குர்ஆன்ல நல்லவர்களுக்கு எடுத்துக்காட்டா 2 பெண்கள், கெட்டவர்களுக்கு எடுத்துக்காட்டா 2 பெண்கள் அல்லாஹ் சொல்றான். நீ நல்ல வேண்டும் உன்னை நீ தீர்மானிக்கிறியா? 2 பெண்களை காட்டுறேன், இந்த பெண்கள் மாதிரி நீ நடந்தால் நீ நல்லவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எந்த 2 பெண்கள்? ஒன்னு ஃபிரௌனுடைய மனைவி. அவங்க என்ன செஞ்சாங்க? மன்னனா கணவன் மன்னனா இருந்தும் தானே கடவுள்னு சொல்லியும் அரண்மனை வாசம் தனக்கு தந்திருந்தும் தனக்கு ஏராளமான வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட அவனை கடவுள்னு அந்த அம்மா ஒத்துக்கிறவே இல்லை. நீ மனுஷன் புருஷனை கடவுள்னு ஒத்துக்கல, ஊரெல்லாம் ஒத்துக்கிருச்சு, இந்த அம்மா ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. சோத்துக்கு வழி இல்லாத மூசா நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் சொல்லக்கூடிய ஆள் தான் கடவுள்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டனால என்ன பண்ணாங்க? எல்லா வசதியும் இழந்தாங்க, அரண்மனை வாழ்க்கை இழந்தாங்க, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அதாவது கஷ்டப்படுத்துறது ஒண்ணு, இருந்தது இழக்கிறது ஒண்ணு. இருந்த சுகங்களை எல்லாம் இழந்தது ஒண்ணு, இழந்துட்டு விட்டுருவானா அடி உத, அது வேற தனியா நடக்கும். இவ்வளவுக்கு பிறகு அந்த அம்மா உறுதியா நின்று என்ன சொன்னாங்க? இந்த அரண்மனை எல்லாம் எனக்கு பெருசு இல்ல. அல்லாஹ் கேட்டாங்க, இது காலத் ரப்பி புனிலே இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னிடத்துல சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகையை தான், இவனிட்டு என்னை காப்பாது. உனஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனிடம் இருந்தும் அவனுடைய சித்திரவதையிலிருந்து என்னை காப்பாத்திரு. இந்த அரண்மனையை எனக்கு வேணாம், தூக்கிடு, நான் தயாரா இருக்கிறேன், நீ அந்த அரண்மனையை கொடு, நீ வச்சுக்கிறிய மறுமையில அந்த அரண்மனையில எனக்கு ஒரு மாளிகையை தா, அது நிரந்தரமானது, இது அற்பமானது, எனக்கு வேணாம் அப்படின்னு உறுதியா நின்றாங்களே. இப்படி நீங்கள் இருந்தா தான் நீங்க மூமின். மூமினுக்கு எடுத்துக்காட்டு இந்த உலகமா மறுமையான்னு ஒரு கொஸ்டின் உங்க முன்னாடி வைக்கப்பட்டால் அந்த மாதிரி நேரத்தில் இந்த உலகத்தை எட்டி மிதிச்சுட்டு மறு உலகத்தை தேர்ந்தெடுக்கணும். உலகத்தை நிராகரிக்க சொல்லல, உலகத்தை நல்லா அனுபவிங்க. இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அதை இழக்க வேண்டி வரும் என்ற நிலை வந்தால் இதை இழக்கணும், அதை இழந்துடக்கூடாது. இது மூமினுக்கு எடுத்துக்காட்டு. இரண்டாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான். இன்னொரு பெண் யாரு? மரியம் அம்னத்து இம்ரான் அல்லத்தி அஹசனத்து ஃபர்ஜஹா, அந்த இம்ரானுடைய மகள் மரியம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் அல்லாஹ் நல்லோர்களுக்கு உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். அவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அப்படி கட்டுப்பட்டார்கள், உண்மைப்படுத்தினார்கள், இறைவனை அதிகம் அதிகம் தவம் செய்து வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண்கள்ல
வணக்க வழிபாடுகள் அதிகமாக மூழ்கி துளைத்தவர்களுக்கு உதாரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும், வீரத்திற்கும் தியாகத்திற்கும் உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவியும் அல்லாஹ் எடுத்து காட்டுறான். இவங்களுக்கு பெரிய எதிர்ப்புகள்லாம் பெருசா அவன் அடிவதெல்லாம் வரல. ஈசா நபி விஷயத்தை நம்ப மாட்டேன்னாங்க. அவரை நான் தான் அல்லாஹ்வுடைய அடியார்னு சின்ன குழந்தையில பேசணும்னு சாப்டர் ஓவர் ஆயிடுச்சு. வணக்க வழிபாடுகளை தங்களை அர்ப்பணிச்சிருந்தாங்க. கானத்து மினல் கானித்தீன், இறைவனுக்காக அதிகமாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஸ்தஃபாக்கி அலா நிசாஇல் ஆலமீன், அகிலத்து பெண்களை விட அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக, ஜிப்ரீல் சொன்னதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப ரெண்டு பெண்களை நல்லோருக்கு உதாரணமா காட்டுறானா, கெட்டவங்களுக்கு உதாரணமா அல்லாஹ் யாரை காட்டுறான்னு பார்த்தா இவருடைய மனைவியை காட்டுறான். அதே தொடர்ச்சியிலேயே எதுல வருது? 66வது அத்தியாயத்துல 9வது வசனத்துல நல்லவர்களுக்கு உதாரணம் காட்டுறான். 8-9ல 10வது வசனத்துல என்ன பண்றான்னு கேட்டா கெட்டவங்களுக்கு உதாரணம் எப்படி காட்டுறான்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்களுக்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான். இம்ராத்த நூஹின், நூஹுடைய மனைவியையும், வம்ராத்த லூத்தின், லூத்து நபியுடைய மனைவியையும் அல்லாஹ் கெட்டவங்களுக்கு உதாரணமா காட்டுறான். இந்த ரெண்டு பேருமா நடந்தீங்க நீங்க கெட்ட ஆள்கள், அந்த ரெண்டு பேருமா நடந்தீங்க நீங்க நல்ல ஆள்கள். நல்ல ஆளுக்கு பொம்பளை தான் உதாரணம், கெட்ட ஆளுக்கு பொம்பளை தான் உதாரணம். பெண்கள் ஆன்மீகத்தில் நம்மளுக்கு எல்லாம் மிஞ்சி நிக்கிறது பெண்கள் தான். ஆக கலிசடைகளா இருக்கிறது பெண்கள். ரெண்டையும் அல்ல தூக்கி போடுறான். ஆக மேலையும் போயிடுவாங்க, கீழையும் கிடப்பாங்க. ரெண்டு மாதிரியா இருக்குது. இது கெட்டவங்களுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டா நூஹு நபி. ஒரு நபியுடைய மனைவியா இருந்து அவ்வளவு வாய்ப்பு பத்தியில எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த அம்மா எப்படி நடந்திருக்கணும்? சாதாரண பெண் நடக்கிறத விட நேரு வழி நடப்பதற்கான அத்தனை வாய்ப்புகள் அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. வீட்டுக்குள்ளே அவரை பார்க்குது, அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும், அவருடைய நேர்மையை பார்க்கும். வெளி உலகத்தில் 1000 நடிச்சிடலாம், வீட்டில் கரெக்டா தெரிஞ்சு போறோம் ஒரு மனிதனுடைய சுயரூபம். அப்ப அந்த சுயரூபத்தை அந்த அம்மா கரெக்டா பார்த்திருந்தால் பொய் சொல்லல, இவர் ஏமாத்தல, இவர் ரொம்ப பொய்யரா இருக்காரு, இதை வச்சு அவர் சம்பாரிச்சா தான் வீட்டுல திம்பாரு, இவர் அப்படி சம்பாரிச்ச மாதிரி இல்ல, கஷ்டப்படுறாரு, இவர் இறைவனுக்காகத்தான் பாடுபடுறாருன்னு அந்த அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சு இருக்கணும். இந்த அழகான ஒரு பொக்கிஷத்தை பாக்கியத்தை கூட அந்த அம்மா என்ன செய்யல, பயன்படுத்திக்கல. நேர்வழி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு நேர்வழி பெற வாய்ப்பே இல்லை. எந்த அம்மாவுக்கு? ஃபிரௌனுடைய மனைவிக்கு. ஃபிரௌனுடைய மனைவிக்கு புருஷன் வழியில் அப்படி அவங்க போயிருக்கலாம். அவங்க அந்த அதெல்லாம் எழுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அதை எழுத்துக்கிட்டு அவங்க நேர்வழியில் அப்படி போறாங்க. ஒரு நபிக்கு மனைவியா இருந்து இப்படி போறாங்க பாருங்க, எப்படி உல்டாவாகுதுன்னு பாருங்க. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுப்பாங்கிறது ஒரு ஆதாரம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் அல்லாஹ் கெட்டவர்களுக்கு, நிராகரிப்பவர்களுக்கு முன்னுதாரணமாக எடுத்து காட்டுகிறான். இவங்க என்ன பண்ணாங்க இந்த பொம்பளைங்களும் அப்படின்னு கேட்டா, கானத்தா தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹைனி, சாலிஹான நல்லோர்களாகிய 2 அடியார்களுக்கு, நமது அடியார்களுக்கு மனைவியராக இருந்தார்கள். 2 பேர் நல்ல ஆளுங்க, லூத்து நல்ல ஆளு, நூஹு நல்ல ஆளு. 2 நல்ல மனிதர்களுக்கு இவர்கள் என்னஞ்சாங்க, மனைவியராக இருந்தும் கானத்தாகுமா, துரோகம் செய்து விட்டார்கள். 2 பேருக்கு நினைஞ்சிட்டாங்க, துரோகம் செய்து விட்டார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, எனவே இந்த 2 நபிமார்களும் தங்கள் மனைவியரை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற முடியவில்லை. அப்ப என்ன நடந்து போச்சு? வகீல் அதுகுலன் நாரமா அத்தாகிலீன், நரகத்திற்கு செல்ல கூட்டத்தோடு சேர்ந்து நீங்களும் செல்லுங்கள் என்று எழுதப்பட்டு விட்டது. 2 பேருக்கும் நான் எழுதிட்டேன். புருஷன் சொன்னாலும் விட போறது இல்லைனா, நூஹு சொன்னாலும் நான் கேட்க போறது இல்லை, லூத்து சொன்னாலும் கேட்க போறது இல்ல. 2 நபிமார்களுக்கும் அவங்க மனைவிமார்களை காப்பாற்ற இயலாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன விளங்குது? ஒரு விஷயம் விளங்குது, நூஹு நபியுடைய ஒரு மனைவி அவங்க மோசமானவங்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு விளங்கிறது ஒண்ணு. 2வது விளங்குது, எந்த ஒரு மகான பெரியாரா இருந்தாலும் தன்னுடைய பொண்டாட்டியை ஒரு நபி காப்பாற்ற முடியலன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? முரீது வாங்கினா அவுலியா சேக்கு காப்பாத்திருவாரு, அவர் நம்மளை கையை பிடிச்சி அப்படி பையத்து பண்ணோம்னா நம்மளை அப்படியே கரை சேர்த்துருவாருன்னு நினைக்கிறோமே. ஒரு நபிக்கு தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியவில்லை என்பதுக்கு மேல அது முடியலைன்னா உங்களை இந்த சேகுக்கு நீங்க யாரு? மாவா, மச்சான, மருமவனா, தங்கச்சியா? என்ன என்ன உறவு உங்களுக்கு? பொண்டாட்டிய புருஷனை காப்பாற்ற இல்லை, புருஷனை சாதாரண ஆள், அவரு நபி, அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அவ்வளவு ஒரு 950 வருஷம் அல்லாஹ்வுக்காக பாடுபட்ட ஒரு மனிதரால தன் மனைவி தவறான வழியில் சென்றால் அல்லாஹ்ட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது என்ற ஒரு பாடமும் இந்த நூஹ் நபியுடைய வரலாற்றில் நமக்கு இருக்கிறது. 66-10 வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தார்களேயானால் இந்த மாதிரி பையத்து முறியுது, அவர் காப்பாற்றுவது அந்த பேச்சே வராது. இந்த வசனத்தை திருப்பி திருப்பி அசை போட்டு பார்த்தார்களேயானால் இந்த மாதிரி போலி ஆன்மீகம்ங்கிற பேர்ல ஏமாத்துறாங்க இல்லையா, நாங்க உங்களை தீட்சை தந்து உங்களை கரை சேர்த்துருவோம், அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்பதையும் இதிலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். ஒண்ணு, மனைவி ஒரு பக்கம் அப்படியாச்சா, மகன்
இவருக்கு வந்து வாழ்க்கையை பாருங்களேன். மனைவி ஒரு பக்கம் எப்படி இருந்தா இவருடைய மகன் எப்படி, மகன் நிறைய மகன் இருந்திருப்பாங்க, ஒரு மகன், ஒரே ஒரு மகன், ஒரு மகன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? ஓஹிய தஜ்ரீபிஹிம், நேத்து வாச வசனத்துல வருகிறது, இன்னொரு ரிப்பீட் மகனை சொல்றதுக்காக வேண்டி. 11:42 ஓஹிய தஜ்ரீபிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜிபால், அந்த கப்பல் மலைகளை போன்ற அலைகள் மீது தவழ்ந்து சென்றது. கானபி மாதிரின் நாதா நூகுன் இப்னஹு, நூஹ் நபி அவர்கள் தம்முடைய மகனை அழைத்தார்கள். மகனே, எப்ப அழைக்கிறார்கள்? கானபி மாதிரி அவன் ஒதுங்கி இருந்தான், இவர் கொள்கையை விட்டு ஒதுங்கி இருந்தான், அல்ல கப்பலை விட்டு ஒதுங்கி இருந்தான், ஒதுங்கி இருந்தான். அழைக்கிறார், யாபுனை ஏற்கமானா, மகனே நம்மோட வந்து ஏறிக்கப்பா, வலாத்தக்கும் ஆள் காபிரின், நிராகரிக்கிற ஆட்களோடு நீ சேர்ந்துராத, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் சேர்ந்து வந்து ஏறிக்க அப்படின்னு சொன்னார். அவன் என்ன சொன்னா? ஆவி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா, தண்ணீரில் இருந்து காப்பாற்றுகிற மலையின் மீது நான் ஏறிக்கொள்வேன் அப்படின்னு மகங்காரன் சொல்லிட்டான். உன் கொள்கையை ஏத்துக்கிற முடியாது, செத்தாலும் ஜாவை இல்லாட்டி மலையில ஏறி முயற்சி பண்ணி தப்பிச்சுக்கிறேன், இதுக்காக வேண்டி நான் வந்து கொள்கை விட மாட்டேன், தப்பான கொள்கைகளை அவனுக்கு ஒரு உறுதிப்பாடு இருந்திருக்குது. அப்ப இது சொன்ன உடனே வஹால பைனஹுமுல் மௌஜ் வகான மினல் முக்ரகீன், ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு அலை ஒன்று குறுக்கிட்டது, மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். தகப்பன் கண் முன்னாடி மகன் மூழ்கடிக்கப்படும் பொழுது உலகத்துல காப்பாற்ற, மறுமையில காப்பாற்ற இல்ல, கொண்டாடிய நரகத்துக்கு போறத விட்டு காப்பாற்ற இல்ல, உலகத்துல மூழ்கி சாவுறதுல இருந்து யாரை காப்பாற்ற முடியல? பெத்த மகனை காப்பாற்ற முடியல. எப்படி காப்பாற்றுவாங்க? மையத்து பண்ணா அவளியா முறிது வாங்கினா வியாபாரம் நல்லா இருக்குங்க, இல்ல வியாபாரத்துல பறக்க செய்வார்கள், எப்படி முடியும்? பெத்த மகனை காப்பாத்துறதுக்கு ரைட் இல்லை அவருக்கு, ஆகிரத்துல காப்பாற்றுவாங்கன்றதான் பையத்து வாங்குறாங்க. துன்யாவுல நல்லா இருக்கிறதுக்காக பையத்து வாங்குறாங்க. கல்யாணம் பண்ணணுமா அவர்கிட்ட போய் கேட்பாங்க, எப்ப பண்ணலாம், எத்தனை நீங்க தேதி குறிச்சுட்டாங்க, இந்த பொண்ணை கட்டுற அந்த பொண்ணை கட்டுறதா, அதையும் போய் கேட்பாங்க, நல்லா இருப்பாங்களாம். எப்படி அந்த அதிகாரம் நூஹ் நபிக்கு இல்லாத அதிகாரத்தை ஒரு கல்லா கொடுத்துட்டானா? முடியல, மகனை காப்பாற்ற இயல என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பிறகு 11:42 43 ஆச்சா, 45 பாருங்க, கடுமையான வார்த்தை எல்லாம் சொல்றான். நாதா நூஹுன் ரப்பஹு, மகன் மூழ்கடிக்கப்பட்டாச்சு, கண்ணுக்கு முன்னாடி மூழ்கி சாவுறத கண்ணால பாக்குறார் தகப்பன், கொள்கைக்காக வேண்டி. அப்ப இருந்தாலும் பெத்த மனம் பித்தும்பாங்கல்ல, அவருக்கு கேட்கல, மனசு கேட்கல. உடனே அல்லாஹ்ட்ட கையேந்துறாரு, யா அல்லாஹ் இன்னபுனி மின் அஹ்லி ஃபகால ரப்பி இன்னபுனி மின் அஹ்லி, இறைவா என் மகன் என் குடும்பத்துல ஒருத்தன் தானே. அவர் கேட்கிறாரு, என்னுடைய குடும்பத்துல ஒருத்தன் தானே என்னுடைய மகனு. இன்ன வாதக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி மெய்யானது தானே, குடும்பத்தெல்லாம் காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, அதை மட்டும் பிடிச்சிட்டாரு அவரு. உன் குடும்பத்தை ஏத்திக்கன்னு எல்லாம் சொன்னான்ல, அல்லாஹ் சொல்லும் போதே கரெக்டா தான் சொன்னான். என்ன சொன்னா? உன் குடும்பத்தை ஏத்திக்க, யாருக்கு எதிராக என்னுடைய விதி முந்தி விட்டதோ அவர்களை தவிரன்னு சேர்த்து சொன்னான். அதை விட்டார் இவரு. வசதியை விட்டுட்டு என்ன செய்வாருன்னா, நீ தானே குடும்பத்தை காப்பாத்துறான்னு சொன்ன, இவன் என் குடும்பம் தானே அப்படிங்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அந்த ஆயத்தை வாய்ச்சி காட்டிட்டோம். என்ன அல்லாஹ் சொன்னா? நீ வந்து கப்பல்ல ஏத்திக்க, உன்னுடைய குடும்பத்தாரை ஏத்திக்க, இல்லாமன் சபகாலைகள் கவுலு, யாருக்கு எதிராக என்னுடைய கட்டளை முந்தி விட்டதோ அவனை ஏற்றக்கூடாது. அது இவன் அடங்குவான்னு அவருக்கு தெரியுது. பாசம் அப்படி கேட்க வைக்குது. கேட்ட உடனே இன்ன வாதக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி உண்மைதானே, நீ சொன்னா கரெக்டா செய்வீங்க, என் மகன் குடும்பத்தில் ஒருத்தன் தானே, அந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாம் சிறந்த தீர்ப்பளிப்பவனாச்சே, அதனால மகனை ஏதாவது காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? கால இறைவன் கூப்பிடுறான், யானோ நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லன். உனக்கு பிறந்தவன் குடும்பமா? உன் கொள்கைப்படி நடந்தா தான் உன் குடும்பத்தை சேர்ந்தவன், நீ சொல்றபடி நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தா தான் குடும்பத்தை சேர்ந்தவன், உனக்கு பிறந்ததுனால உன் குடும்பமாக முடியாது. இன்னஹு லைஸ மின் அஹ்லிகன்றான், அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயல் இல்லை. இந்த மாதிரி என்கிட்ட பேசுறது, அவன் ஆள் சரியா நல்லா தெரியும் உனக்கு, காபிர் ஆவாத, நிராகரிக்கிறது ஆவாத நீ தான் சொல்லி கூப்பிட்ட, அப்பவும் மாட்டேன்ட்டான், நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேட்கறீல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயல் கிடையாது. இந்த மாதிரி அவனுக்கு என்கிட்ட கேட்கறது இருக்க, அதே தப்பு. அது மட்டும் நீ பாடல, அல்ல ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பத்தி என்னிடத்துல பேசாதே. அல்லாஹ் கேட்கிறான், ஃபலா தஸ்அல்னி, நபிக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க. யாரு என்ன செய்ய முடியும்? அவன் நல்லா நடந்தா மட்டும் தான் அல்லா தப்பிக்க முடியும். அவன் வைக்கணும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் என்ன? எல்லா நபிமார்களும் போதித்த கொள்கை என்ன? ஒவ்வொரு மனிதனும் அவன் நல்லவனா நடக்க வேண்டும். நல்லவனுக்கு மகனா இருந்தாலோ, நல்லவனுக்கு மனைவியா இருந்தாலோ, நல்லவனுக்கு புருஷனா இருந்தாலோ, அல்ல நல்லவருக்கு நண்பனா இருந்தாலோ, நல்லவர்கிட்ட போய் முறிது வாங்கி இருந்தாலோ முடியவே முடியாது.
அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க, ஃபலா தஸ்அல்னி, என்கிட்ட கேட்காத. எதை பத்தி கேட்க கூடாது? மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத விஷயத்தை பற்றி, அறிவு இல்லாத விஷயத்தை பற்றி என்னிடத்தில் கேட்க கூடாது. இது பரவாயில்லை. அடுத்து பாருங்க, இன்னி அயலுக அன் தகுன மினல் ஜாஹிலீன், மூடர்களில் ஒருவராக இருக்கக்கூடாது என்று உனக்கு அறிவுரை கூறுகிறேன். அல்லாஹ் சொல்றான். ஜாஹில், ஜாஹில்னா என்ன? விவரம் அறியாதவராக, மூடராக ஆகிவிடக் கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். இப்படி நீ அறிவாளி, ஒரு விவரம் உள்ள ஒரு நபியா இருந்துகிட்டு கேட்கலாமா என்கிட்ட வந்து? இந்த மாதிரி ஆளுக்காக நீ பேசலாமா? மகனாவே இருக்கட்டுமே, என்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி நீ ஜாஹில் ஆகிறாத, நீ மூடர்கள் ஒரு ஆள் ஆகிறாத, எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ் அவ்வளவு கடுமையா சொல்றான். எங்க இருக்கு? 11:45 46ல அவர் என்ன பண்றாரு? உடனே சரண்டர் ஆகிறாரு. கால ரப்பி, இறைவா, அவுது பிக்க அன் அஸ்அலுக மா லைஸ லி பிஹி இல்முன், எது பற்றி அறிவு எனக்கு இல்லையோ அது பற்றி நான் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். கேட்காம நீ ஆக்கி வைக்கணும், தெரியாம கேட்டுவிட்டேன், நீ அப்படி கேட்காம என்னை ஆக்கி வை, இனிமே வந்து அந்த மாதிரி கேட்காம என்னை ஆக்கி வச்சிரு என்று உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதோட நிக்கல, ஓ இல்லா தகுபிர்லி, என்னை நீ மன்னிக்காவிட்டால், ஓ தரகம்னி, எனக்கு நீ அருள் புரியாவிட்டால், அக்கும் மினல் காசிரீன், நான் நஷ்டவாளி ஆயிருவேன். இவ்வளவு கடுமையான வார்த்தை சொல்லிட்டியல்ல, நீ மன்னிக்கல என்று சொன்னா உன்கிட்ட நான் அதிக பிரசிங்கத்தனமா நான் பேசணும் பாரு, அதனால நான் நஷ்டவாளி ஆயிருவேன், என்ன மன்னிச்சிரு. கேட்டதுக்காக வேண்டி சரி பரவாயில்லை அப்படின்னு போகல. அவர் எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்றாரு பாருங்க. கேட்டவுடனே அல்ல மாட்டேன்டான்ல, சரி சரி அப்படின்னு விட்டு போகல. அப்ப வணங்க, இவ்வளவு கடும் வார்த்தை எல்லாம் சொன்னான்னா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அலையிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நல்லவனா நடக்காதவனுக்கு போய் நம்ம இப்படி ரெக்கமெண்ட் பண்றது, அல்லாஹ்வுக்கு எதிராக இருந்தவனுக்கு போய் நம்ம இப்படி சிபாரிசு பண்றது, பெரிய தப்புல பண்ணிட்டோம் அப்படின்னு விளங்கி நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாளி ஆயிருவான்ல அப்படின்னு அவர் கேட்டார்னு சொல்லி 11:47 வசனத்தை எல்லாம் சொல்றான். அப்ப என்ன வழங்குது? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் பேர்லாம் வரல. இவங்க கிஸ்ஸா எழுதி வச்சிருப்பாங்க, நூஹுக்கு நிறைய மகன் இருந்தாரு, இந்த மகனுக்கு பேர் கண்ணான்ங்கிறது அந்த மகனுடைய பேரு, கண்ணான்கிற மகன் தான் அந்த மாதிரி பண்ணது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நூஹுடைய மனைவி, கட்டுப்போன மனைவி யாருன்னா அந்த மாதிரி மனைவி யாருன்னு அதுக்கு ஒரு பேர்லாம் சொல்லுவாங்க. எந்த நபிமாருக்கும் பேர்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆதம் ஹவ்வாவை தவிர, இப்ராஹிம் ஹாஜரா சாராவை தவிர வேற எந்த நபிக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? மனைவிமார்களுக்கெல்லாம் பேர் சொல்ல முடியாது. இப்ராஹிம் நபிக்கு ஹதீசுகள்ல பேர் வருது, ஹாஜராவும் வருது, சாராவும் வருது, ஹதீஸ்ல குர்ஆன்ல வரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹவ்வாங்கிறது வந்து குர்ஆன்ல வரல, ஹதீஸ்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. வேற மூசாவுக்கு சபூரா, அய்யூபுக்கு ரஹீமா, நூஹுக்கு பாரிசா, இவ்வளவு பேர் வைக்கிறது கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி. இதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாது. இப்படிலாம் அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. இதை விளங்கிக்கணும். மகனு அவுட்டு, மனைவி அவுட்டு. ஆனால் இந்த ஒரு மகன் ஒரு மனைவி தான் அவருக்குன்னா இல்ல. அவங்களை பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டா அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உலகது நாதானா நூஹுன், நூஹு நம்மை அழைத்து பிரார்த்தித்தார். ஃபல நிஅமல் முஜீபூன், பதிலை பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதை நாமே சிறந்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்றதுல வந்து நமக்கு நிகரா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு, அவரையும் அவரது குடும்பத்தாரையும் காப்பாத்தினோம். குடும்பத்தார்ல 2 பேர் மைனஸ் ஆகுது பாருங்க. இவ்வளவுதான் குடும்பம் நினைச்சிடக்கூடாது. இந்த 2 அல்லாமல் அவருடைய வேற வேற பிள்ளைகள் அவருக்கு இருந்திருக்கிறார்கள், வேற வேற ஒரு ரிலேஷன்ஷிப் சொந்தக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள், அவங்களெல்லாம் நல்லவர்களா இருந்திருக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்திருக்கிறார்கள். 2 பேர் தான் ஏற்றுக்கல விளங்கிக்கணும். இந்த ஒரு மகன் பேர் தெரியல நமக்கு, பல மகன்கள்ல ஒரு மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். மீதி மகன்கள் எல்லாம் இருந்தார்கள், ஹதீஸ்ல வருது. மீதி மகன்கள் இருந்தார்கள், அவங்க ஏற்றுக்கொள்ள. அதுக்கடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம், அதை பத்தி என்ன தகவல் கிடைக்குது என்று பார்த்தோம்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து ஹாம் என்ற பெயரிலையும், சாம் என்ற பெயரிலையும், யாஃபீஸ் என்ற பெயரிலையும் 3 மகன்கள் இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி எதுல இருக்குன்னா திருமதியில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நூஹ் நபிக்கு வந்து 3 புதல்வர்கள் இருந்தார்கள். ஹாம் என்ற ஒரு பெயர்ல ஒருத்தர், சாம் என்ற பெயர்ல ஒருத்தர், யாஃபீஸ் என்ற பெயர்ல ஒருவர் இருந்தார்கள். 3 புதல்வர்கள் இருந்தார்கள்னு ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது. இந்த ஹதீஸ் வந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸான்னு கேட்டா இல்ல. எதனால ஆதாரப்பூர்வமானது இல்லைன்னு கேட்டா 2 காரணம். ஒன்னு, இது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடர்ல சயீத் பின் பஷீர் என்பவர் வருகிறார், ஒரு ஆள் இடம் பெற்றிருக்கிறார்.
அவர் வழியாக தான் அறிவிக்கப்படுகிறது. அவர் யாருன்னு கேட்டா பலவீனமான ஆள், அவர் வந்து சரியா கரெக்டா செய்திகளை சொல்லாதவர். அவர் சொன்னா ஏத்துக்கிற மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த செய்தியை வந்து சமுரா என்ற நபித்தோழர் வழியாகத்தான் அறிவிக்கப்படுகிறது. அறிவிப்பாளர்னா என்ன உங்களுக்கு வழங்கும்ல, கேட்கிறவங்களுக்கு வழங்கிக்கணும். ஒரு ஹதீஸ் சொன்னா அந்த ஹதீஸை சொல்லக்கூடியவர் வந்து ஒருத்தர் சொல்ல மாட்டார். ஹதீஸ் ரெக்கார்ட் பண்றாங்கல்ல, புக்கா எழுதுறாங்கல்ல, அது வந்து 150-200 வருஷம் ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு ஒரு 200-150 வருஷத்துக்கு பிறகுதான் ஹதீஸுகளை நூல் வடிவமாக ஆக்கக்கூடிய பணிகள் துவங்கியது. அப்ப 100 வருஷத்துக்கு பிறகு எழுத ஆரம்பிக்கும் பொழுது 100 வருஷத்துக்கு முந்தினதை இவருக்கு கேட்டு எழுத முடியுமா? நான் வந்து 100 வருஷத்துக்கு முந்தின நான் எழுதுறதா இருந்தா அது எப்படி எழுதியாலும் எனக்கு, நான் 100 வருஷம் கொஞ்சம் வாழலைய, எப்படி எழுத முடியும்? எனக்கு வந்து எங்க அத்தா சொல்லியிருப்பாரு, எங்க அத்தாவுக்கு வந்து அவங்க அத்தா சொல்லியிருப்பாரு, அவருக்கு அவங்க அத்தா சொல்லியிருப்பாருன்னு ஒரு 4-5 பேரை போட்டா தான் அங்க போக முடியும். 100 வருஷத்துக்கு முந்தின ஒரு செய்தி நான் சொல்வதா இருந்தா நானே சொல்லிட இயலாது. 100 வருஷத்துக்கு முந்தின போறதுக்கு 4-5 பேர் இடையில வேணும். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் 100 வருஷத்துக்கு பின்ன இந்த நூலை தொகுக்கிறாங்க இல்லையா, ஹதீஸ் நூல்கள்லாம். அப்படி தொகுக்கக்கூடிய நேரத்தில் அகமது இப்னு ஹம்பல் இருக்கிறாங்க, திருமதி இமாம் இருக்கிறாங்க, புகாரி இமாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து ஹதீஸை தொகுக்கும் பொழுது எனக்கு இவர் சொன்னார் என்று சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இதை வந்து பாக்குறாங்க, உங்களுக்கு வந்து ஹதீஸை பத்தி தெரியும். டிவியில பார்க்கக்கூடிய மக்களுக்கு அறிவிப்பாளருங்கிறாங்க, ஒரு ஆள் சொன்னாங்க வேற ஆள் மாத்துறாங்கன்னுவாங்க. இதுல 3-4 அறிவிப்பாளர் வருது பாருங்க. அது எப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் வராது. அதுக்காக இந்த தகவல், கூடுதல் தகவல். அப்ப எனக்கு வந்து யார் சொன்னது? இஸ்மாயில் சொன்னார். யாருக்கு? நான் தான் நூல் எழுதுறான்னு வைங்களேன், எனக்கு இஸ்மாயில் சொன்னார். இது ஒரு ஆள் ஆச்சா? இஸ்மாயில் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தவரா? இல்ல. அப்ப இஸ்மாயிலுக்கு யார் சொன்னா அடுத்த கேள்வி வரும். அவர்கிட்ட கேட்பாங்க, இஸ்மாயில உனக்கு யார் சொன்னான்னு கேட்பாங்க. எனக்கு வந்து இப்ராஹிம் சொன்னாரு. ஓ இப்ராஹிமா? இப்ராஹிம் போய் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்க இயலாத, காலம் ரொம்ப உதைக்குத. இப்ராஹிமுக்கு யார் சொன்னது? இப்ராஹிமுக்கு வந்து தாவூது சொன்னாரு. தாவூது பத்தலையே, தாவூதும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு வந்திருக்க முடியாது, தாபி தானே வர்றாரு. தாவூதுக்கு யாருப்பா சொன்னது? தாவூதுக்கு இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஒரு சஹாபி சொல்லணும். தாவூதுக்கு அபூ ஹுரைரா சொன்னாங்க. அப்ப ஒரு செய்தி வந்து ஒரு நூலாசிரியர் கிடைக்கிறதா இருந்தா 4 பேர்ல இருந்து 5 பேர் 6 பேர் 7 பேர் வரைக்கும் இடையில வரும். நூல் ஆசிரியருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில என்ன வரும்? 5 பேர் 3 பேர் 4 பேர் வரும். இப்ப எனக்கு வந்து யார் சொன்னா? இஸ்மாயில் தானே சொன்னாரு. இஸ்மாயில் கரப்ட்னு வைங்க, செய்தி கரப்ட் அடிச்சிருவோம். இஸ்மாயில் கரெக்டா இருக்கிறாரு, இஸ்மாயிலுக்கு சொன்ன இப்ராஹிம் சரியில்லைன்னு வைங்க, அப்போ செய்தி அவுட்டு. இஸ்மாயில் நல்லவரா இருக்கிறாரு, இப்ராஹிம் நல்லவரா இருக்காரு, இப்ராஹிமுக்கு சொன்னார தாவூது அவர் கரெக்ட் இல்லைன்னு வைங்க, அப்போ செய்தி விட்டுருவோம். அப்ப அந்த அறிவிப்பாளர் என்பது ஒரு செய்திக்கு வந்து நிறைய வரிசையா அறிவிப்பாளர் தொடர்ந்து வரும். இந்த தொடர்ல எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும், நேர்மையாளர்களா இருக்கணும், பொய் சொல்லாதவர்களா இருக்கணும், நினைவாற்றல் மிக்கவர்களா இருக்கணும், கெட்ட செயல்கள் அருவருக்கத்தக்க செயல்கள்ல ஈடுபடாதவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வரலாறு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சொன்ன செய்திகளை மட்டும்தான் பதிவு செய்தார்கள். வரலாறு இல்லாத அனாமதேயங்களுடைய ஒரு பேரை சொல்லுவாங்க. இஸ்மாயில் யாரு? இஸ்மாயில் யாருன்னு தெரியாது, இஸ்மாயில் தான் சொன்னாருன்னா தூக்கி போட்டுருவாங்க. அவர் யாரு சொல்லு, இஸ்மாயில் யாருப்பா, அவர் பேர் என்ன, வாப்பா பேர் என்ன, எந்த வருஷம் பிறந்தாரு, விவரத்தை சொல்லுவாங்க. அப்ப எல்லாருக்கும் ரெக்கார்டு எழுதி வச்சிருக்கிறாங்க, வரலாறு இருக்குது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக யார் சொல்றாங்கன்னா சமுராங்கிற நபி தோழர் சொல்றார். இந்த சம்பவத்தை சமுராட்டிலிருந்து யார் அறிவிக்கிறார்னா ஹசன் பஸ்ரி அறிவிக்கிறார். சமுராங்கிற நபி தோழர் சொன்னதாக இரண்டாவது அறிவிப்பாளர் யார் வர்றா? ஹசன் பஸ்ரிங்கிறவர் அறிவிக்கிறார். ஹசன் பஸ்ரி சமுரா பார்த்ததே இல்லை. ஹசன் பஸ்ரியுடைய காலத்துக்கு சமுராவுடைய காலத்துக்கும் சரி வரல. அவருக்கு பிறகு அவர் மூத்தா போனவரே இவர் பிறக்கிறார். அப்ப இவர் வந்து சமுராங்கிற நபி தோழரை இந்த ஹசன் பஸ்ரி பார்க்கலன்னு சொல்லும் பொழுது அவர் எப்படி இதை அறிவிக்கையாலும் விட்டுருவாங்க, செய்தி ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி வருது இதுல ஒண்ணு. அந்த சமுராவிடமிருந்து ஹசன் இருந்து அறிவிக்கிறது யாருன்னா கத்தாதாண்டு அறிவிக்கிறாரு, அவர் பிரச்சனை இல்லை. கத்தாதாவிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா சயீத் இப்னு பஷீர்ங்கிற அறிவிக்கிறாரு. அவர் வந்து பலவீனமான ஆளு, கரெக்டா செய்திகளை சொல்ல மாட்டாரு. 2 கோளாறு இந்த செய்தியில இருக்குது. அதனால நூஹ் நபிக்கு சாமு உண்டு ஒரு புள்ள, யாம் உண்டு ஒரு ஹாம் உண்டு ஒரு புள்ள, யாபீது ஒரு புள்ளன்னு சொல்லக்கூடிய செய்தி ஏற்கத்தக்க செய்தி இல்ல. ஹதீஸ் நூல்ல இருந்தாலும் சொல்லக்கூடிய ஆளுக்கு வந்து சரியில்லாத காரணத்தினாலையும் தொடர்பு அருந்து போறதுனாலையும், ஹசனுக்கு சமுராவுக்கு இடையில தொடர்பு அருந்து போற காரணத்தினாலையும் அந்த நியூஸை வந்து எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அறிஞர்கள். ஒண்ணு இது ஒண்ணாச்சா. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு எல்லாமே எல்லாத்திலையுமே இந்த ஹசன் வழியாக அவர் தான் அறிவிக்கிறார், சமுரா தான் அறிவிக்கிறாராச்சா. இந்த மாதிரி வரக்கூடிய பல நூல்கள் அகமதுல வருது. அகமதுல எடுத்துக்கொண்டாலும் இதே மாதிரி தான் வருது. சமுராவிடமிருந்து ஹசன் தான் அறிவிக்கிறார்.
இந்த காரணத்தினால இது வந்து அடிபட்டு போயிடுது, இந்த செய்தி ஏத்துக்கிற கூடாது. அதனால நூஹ் நபிக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னு நிறுத்திக்கணுமே தவிர பேரெல்லாம் சூட்டக்கூடாது. நூஹ் நபிக்கு பிள்ளை இத்தனை பேர் என்ன சொல்றது வந்து ஆதாரமற்ற செய்தியா போயிடுது. அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்கிறாங்கடா, நூஹ் நபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் சில மேட்டர்களை கொஞ்சம் எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, நூஹ் நபி கப்பல்ல இருந்து காப்பாற்றப்பட்டாங்கல்ல, இந்த கப்பல்ல இருந்து காப்பாற்றப்பட்டது என்னைக்குன்னு கேட்டா அது வந்து ஆசூரா அன்னைக்கு காப்பாற்றப்பட்டாங்க. இந்த முஹர்ரம் 10 வந்துருச்சுன்னு சொன்னா பயான் பண்ணுவாங்க உலமாக்கள், அவங்க கிஸ்ஸாவில் பயான் பண்றதுக்கு மேட்ரு வேணும்ல. ஆசூரா அன்னைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு உலகத்தில் இருந்த அம்புட்டையும் ஆசூரால கொண்டு சேர்த்துருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்குனது ஆசூரா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சது ஆசூரா, நூஹ் நபி கப்பல்ல ஏறினது ஆசூரா, மூசா நபிக்கு மட்டும் ஹதீஸ் இருக்குது. மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள் இருக்குறியா, அதுக்கு மட்டும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் ஆசூரா தினம், அந்த ஃபிரௌனிடமிருந்து கடல் பிளந்து காப்பாற்றப்பட்ட அந்த ஒண்ணுக்கு தான் ஆதாரம் இருக்கிறது. இவங்க என்ன பண்றது, மேட்டர் கொஞ்சம் அதிகமா சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி எல்லா சம்பவத்தையும் ஆசூரால ஒண்ணே ஃபிட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கும் எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் இல்ல, அது பொய்ங்கிற அளவுக்கு நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுவும் நூஹ் நபியை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து வந்து இந்த உலக மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில ஆளுக்கு மங்கோலியர்களா இருக்கிறாங்க, சில ஆளுக்கு வந்து ஆப்பிரிக்காவுக்கு தனி மூஞ்சி, அன்னைக்கு சொன்னோம்ல ஆப்பிரிக்காவுக்கு தனி மூஞ்சி. இதெல்லாம் ஏன் ஏற்படுச்சு தெரியுமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் ஏற்படுச்சு தெரியுமா, நூஹ் நபிக்கு முந்தி அதெல்லாம் கிடையாது, ஆப்பிரிக்கா மங்கோலியெல்லாம் கிடையாது. ஒரு நாள் நூஹ் நபி படுத்து கிடந்தாங்களாம். படுத்து கிடக்கும் பொழுது அவருடைய ஆடை விலகி கொஞ்சம் அலங்கோலமா படுத்து கிடக்கிறார் தூக்கத்துல. நபிமார்கள் அப்படிலாம் ஆடை விலகிலாம் அல்ல ஆக்க மாட்டான், அதெல்லாம் கேர்ஃபுல்லா தான் இருந்திருப்பாங்க. கதை அலங்கோலமா படுத்து கிடக்கிறாராம். ஒரு மகன் வந்தாராம், பார்த்தாராம் அலங்கோலமா இருக்கிறத பார்த்து ஆடையை மூடி சரி செய்யாம நீ ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாராம். இங்க பாருங்க அப்படின்ற உடனே அவர் நூஹ் நபி கோவம் வந்து நினைஞ்சாங்களாம், அவரை சபிச்சு விட்டாங்களாம். அவருக்கு பிறகுற பிள்ளை எல்லாம் நிக்குறவா போச்சான் கதை. அதாவது நூஹ் நபியுடைய கோபத்துக்கு ஆளானவன அவர் வழியா பிறந்த ஆளுக்கு பூரா கருப்பு கருப்பாக நீக்குற மாதிரி என்ன செய்ய முடி சுருட்டையா போய் ஒரு தொங்கி போய் அந்த ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மூஞ்சி இருக்குல்ல அந்த மாதிரியான மூஞ்சி அப்பதான் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாங்க. இதெல்லாம் கிஸ்ஸா, இதெல்லாம் போய் அவர் ஆடை விலைகள்லாம் படுத்து கிடக்கவும் கிடையாது. ஆடை விலைக்கு படுத்து கிடந்ததாக மற்ற வேதங்கள்ல இருக்கிறது. நூஹ் வந்து திராட்சை ரசம் மதுபானத்தை அருந்து விட்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான், இன்னும் தான் எழுதுவாங்க அவங்க. வஸ்திரம் விலகி இணைஞ்சிருந்தான், படுத்திருந்தான், அப்படி இப்படின்னு அந்த மாதிரி எழுதிக்கிறாங்க. அவர் திராட்சை ரசம் அருந்தவும் மாட்டாரு, மதுபானங்களை நபிமார்கள் குடிக்கவும் மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவும் மாட்டாங்க. அதுல இருந்து காப்பி அடிச்சுக்கிட்டு இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு இதனாலதான் அவங்க உண்டானது. இன்னொரு மகன் வந்து ஆடையை போட்டு மூடுனாராம். இன்னொரு மகன் வந்தாராம், ஊரையே வலிச்சு விட்டான்னு சொல்லி ஆடையை போட்டு மூடினாராம். ஓம்புள்ளையில வெள்ளையா பொறுக்கிட்டுட்டாராம். அதனாலதான் வெள்ளைக்காரர் ஐரோப்பியர்கள் உண்டாயிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இதெல்லாம் நம்ப கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு என்ன இல்ல, எந்த ஒரு சான்றும் ஆதாரமும் கிடையாது என்பதையும் இது விளங்கிக்கிறேன். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அடுத்த விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி இப்னு மாஜாவுல கூட இந்த செய்தி வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைப்பாங்களாம். எப்படி வைப்பாங்களான்னு கேட்டா 365 நாள் நோன்பு தானா. நூஹ் நபி நோன்பு 365 நாள். தாவூத் நபி நோன்பு சரிபாதி. அவர் ஒரு நாள் நோன்பு வைப்பாரு, ஒரு நாள் நோன்பு விட்டுருவாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு நோம்புனா நாளைக்கு விட்டுருவாங்க, நாளை கழிச்சு நோம்பு அடுத்த நாள் விட்டுருவாங்க. இது ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. ஆனா இன்னொரு ஹதீஸ் ஒரு பலவீனமான ஹதீஸ்ல அப்படியே நேக்க சொறி விட்டுருக்காங்க. எப்படின்னு கேட்டா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாதி நாள் நோன்பு வச்சார் வருஷத்துல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நோன்பு இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க, 365 நாள் நோம்புல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாம நூஹ் அத்தஹர, நூஹ் வந்து காலமெல்லாம் வந்து நோன்பு நோட்டுறாரு. இல்லா யௌம ஈதுல் ஃபித்ரி வ யௌமில் அல்ஹா, நோன்பு பெருநாள். அந்த மக்களுக்கு இந்த பெருநாளா இருக்கான்னு தெரியல. நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளை தவிர மற்ற நாள்ல அவங்க எப்பவும் நோன்பு வச்சுட்டே இருந்தாரு. நமக்கு தான் இந்த நோன்பு பெருநாள், இதே பெருநாள் தான் அவங்களுக்கு இருந்துச்சுலாம் கிடையாது. இல்லைன்னு கூட நமக்கு சான்று இருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ஈத் இருக்கிறது. நமக்கு உரிய பெருநாள் எது என்று கேட்டால் இது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நோன்பு பெருநாளையும் ஹஜ் பெருநாளையும் பற்றி பேசும் பொழுது சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஈத் திருநாள் இருக்கிறது. நம்முடைய பெருநாள் எது என்று கேட்டால் நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் இதுக்கு முந்தி கிடையாதுன்னு விளங்குது. அவங்க வெவ்வேறு நாள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி சும்மா நமக்கு வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு சனி ஞாயிறு பல மாதிரி கொடுக்கப்பட்டுச்சோ அப்படிதான் இருந்துச்சு. நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளை தவிர பாக்கி 365 ரெண்டு கழிச்சுட்டா 363 நாள் நினைஞ்சிருக்காரு அவரு நோம்பாக இருந்திருக்கிறாரு. சந்திர கணக்குப்படி பார்த்தோம்னா 355 நாள் வருமா, அதுல ஒரு 2 நாள் கழிச்சுக்கிட்டோம்னா 353 நாள் வருஷத்துக்கு நோம்பு நோத்துக்கிட்டே இருந்திருக்கிறாருன்னு எழுதிக்கிறாங்க. இது இருக்கு, இப்னு மாஜாவுல இருக்குது இந்த செய்தி. ஆனால் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள்ல வந்து யார் வர்றாருன்னு கேட்டா 4வது அறிவிப்பாளராக அதாவது இப்னு லஹியா, அப்துல்லாஹ் இப்னு லஹியா ஒருத்தர் வர்றாரு.
இவர் பலவீனமானவர், இவருடைய எந்த ஒரு அதிசயம் அறிஞர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. அதனால நூஹ் நபி வந்து காலமெல்லாம் நோம்பு நோட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி ஆதம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்களாம், வருஷம் வருஷம் ஹஜ்ஜி கரெக்டா வந்துருவாங்களாம். அப்போலாம் அவருக்கு ஹஜ்ஜி இருந்துச்சா, இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுக்க சொல்றான். ஹஜ்ஜிக்கு பத்தி காபா கட்டி முடிச்ச உடனே வஅஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, இப்ராஹிமே ஹஜ்ஜை பத்தி மக்களுக்கு பிரகடனம் செய்கின்ற இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் உத்தரவு போடுறான். அதுக்கு முந்தி தொழுகிறதுக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கட்டினாங்க, பள்ளிவாசலா இருக்கிறதுக்கு தான் கட்டினாங்களே தவிர உலக மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க ஒன்று சேர்க்கறதுக்கு அவர் கட்டல. நூஹ் நபி காலத்துல ஹஜ்ஜே இல்ல, இருந்ததுக்கு ஆதாரம் இல்ல. இவர் வருஷ வருஷம் நூஹ் நபி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்களே, இதுக்கும் சரியான ஆதாரங்கள் கிடையாது. அப்ப நூஹ் நபியை பொறுத்த வரைக்கும் நூஹ் நபியின் பெயரால இப்படி நிறைய தவறுகளும் இருக்கிறது, சரியான செய்திகள் இருக்கிறது. இதோட நூஹ் நபி விஷயம் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொன்னாலும் சரி, இப்ப சொன்னோம்ல, இந்த செய்திக்கு மேல நூஹ் நபி வரலாறு சம்பந்தமா என்ன செய்திகளை சொன்னாலும் அதெல்லாம் கற்பனை, குர்ஆன்ல உள்ளது இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்ல, பெரியவர் சொன்னார் அவர் சொன்னார், இப்படிதான் இருக்குது போல வைக்கணும். அடுத்த சரணம்.